Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. பாத்துக்கலாம். ஷூட் போறப்ப முழு கதையையும் கேட்டுக்கிறேன். அட்வான்ஸ் மட்டும் சம்பளத்துல 50% இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கன்னட படம் கதை கேட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரல. நீங்க ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டா அந்த டேட்ஸையும் அப்படியே உங்களுக்கே கொடுத்துடுறேன். மேடம், டேட் உடனே தேவைப்படாது. உங்களை கமிட் பண்ணி வைக்கணும்னு தான் வந்திருக்கோம். டேட் விவரம்லாம் மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க. ஓகே. செக்கு போட்டுலாமா? இந்தாங்க. மாமா, யாருன்னு பாருங்க. இதோ போய் பாக்குறமா. நீங்க ஃபில் பண்ணுங்க சார். வரேன். வாங்க வாங்க வாங்க, வெளியே போய் பேசுவோம் வாங்க. நேத்ரா மேடம் உள்ள தானே இருக்காங்க? ஆமா, உள்ள போய் பேசலாம். இல்ல சார், நான் சொல்றது நம்மள்கிட்ட பணம் வாங்கிட்டு அசல் வரல, வட்டி வரல, வருஷ கணக்கா இழுத்து அடிக்குது. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஏன் வீடு. இங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. என்னது பிரச்சனை பண்ணக்கூடாதா? என் பணத்தை வாங்கி தின்னுட்டு திரும்ப கேட்டா பிரச்சனை பண்ணக்கூடாது நான் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்க, வித்துட்டு கடன் செட்டில் பண்ண வேண்டியது தானே? ஏன் இப்படி பண்றீங்க? இதோ பாருங்க, உங்களை நம்ப நாங்க தயாரா இல்ல. எங்களுக்கு வட்டியோட பணம் வேணும். இங்க நின்னு அனாவசியமா சத்தம் போடாதீங்க. அப்புறம் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். கூப்பிடுங்க, தாராளமா கூப்பிடுங்க. நம்மளும் அங்கதான் போறோம். உங்க செக் புக், ப்ரோ நோட்டு எல்லாத்தையும் காமிச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். அதெல்லாம் பேப்பர்ல போடுவான், டிவில போடுவான். உங்க பேர் நாரி போயிடும். எங்க கிட்ட போலீஸ் காட்டி மிரட்டுறீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஐயோ நேத்ரா, நீ நடிக்கிற எந்த படமும் ஓடாது. தியேட்டர் விட்டு வேணா ஓடும். மாமா, என்ன பண்ண போறீங்க சார்? போ சொல்லுங்க. ச்சே, உங்க கிட்ட எல்லாம் இதுக்குத்தான் சகவாசமே வச்சுக்க கூடாதுங்கிறது. வீட்டுல வந்து இப்படியா பிரச்சனை பண்ணுவீங்க? சார், எத்தனை போன் போட்டிருப்போம், எவ்வளவு மெசேஜ் பண்ணிருப்போம். எடுக்கிறீங்களா? உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மாமா, பேசுங்க. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வெளியே போய் பேசுவோம். என்னத்தான் பேச போறீங்க? இது வரைக்கும் ஒரே ஒரு பேமெண்ட் கூட வரல. பணத்தை கொடுத்துட்டு நாங்க லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? மேடம், நாங்க கிளம்புறோம். சார், சும்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாம பேசலாம், உட்காருங்க. இல்ல மேடம், நாங்க வந்த நேரம் சரியில்லை. நாங்க கிளம்புறோம், அப்புறமா சந்திக்கலாம் மேடம். சார், வரோம் மேடம். வரேன் மேடம். நேத்ரா, என்னாச்சு மாமா? ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். சமாதானப்படுத்தி அமைச்சிருக்கேம்மா. அதுக்குள்ள பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. ஆமாமா நேத்ரா, அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. என்ன மாமா, வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஸுக்கு தெரிஞ்சா ஏமான கப்பல் ஏறிடும். ஆமாமா நேத்ரா, இப்படி எல்லாம் நம்மள நெருக்கினாதான் பணம் வருங்கிறது அவங்களோட நினைப்பு. இனிமே இதெல்லாம் நடக்கும், நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கயல் மூஞ்சிய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்தேன் பாருங்க, எல்லாமே நாசமா போச்சு. அவ ராசி படுத்து எடுக்குது. ராசி இல்லாதவனு தானே உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. தெருவா அலைஞ்ச. பாவப்பட்டு நான் உன்னை கூட வச்சுக்கிட்டேன். படம் எடுக்கிறேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ ரெட்டி கஷ்டப்படுறாரு. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இந்த லிஸ்ட்ல இப்ப பிருத்வியும் சேர்ந்திருக்கான். உங்களுக்கு ராசி இல்ல, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா கெட்டதே நடக்கும்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுல தம்பி கொஞ்சம் குழம்பிட்டாரு.
ஹாய் மேடம். ஹேய் தினேஷ், வாங்க வாங்க சுகு. எப்படி மேடம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். லொகேஷன் பார்க்க போயிருந்தோம், திரும்பி ஒரு லேட் ஆயிடுச்சு. சாருக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம். சாரை வந்து கூட பார்க்க முடியல மேடம். சார் தப்பா தான் நினச்சிக்க போறாரு. அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். சார் எப்படி மேடம் இருக்காரு? நல்லா இருக்காரு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க உட்காருங்க. மேடம் வீடே வேற மாதிரி மாதிரி இருக்கு. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மேடம் பரவாயில்ல மேடம். ஏன் மேடம் ஏன் மேடம் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியா தெரியுது? நான் நார்மலா தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் விட்டுதலுங்க மேடம். நீங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க உங்களை தான் நினைச்சுக்குவோம் மேடம். எங்க எல்லாத்துக்கும் உடனே தைரியம் வந்துடும். கவலையே படாதீங்க மேடம். ம்? நம்ம படம் வேற லெவல் போவோம். ஐயோ தினேஷ், நான் நார்மலா தான் இருக்கேன். ஓகே மேடம். மேடம் செக்கில் சாரு ஏன் தப்பா போட்டிருக்காரு. பேங்க்ல போய் தான் தெரிஞ்சுது. சாருக்கிட்ட இதை கொடுத்துட்டு வேற செக் வாங்க முடியுமா? ஆமா, தப்பா தான் இருக்கு. ஆனா தினேஷ், அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இத பத்தி பேச முடியாதுல்ல. டிஸ்சார்ஜ் ஆன உடனே பேசிக்கலாம். ஓகே மேடம், நீங்க சொல்றது சரிதான். அப்போ நாங்க கிளம்புறோம் மேடம். சரி, மேடம் சொல்லுங்க தினேஷ். சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால ஷூட்டிங் தள்ளி போகுமா? தள்ளி போறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. இன்னும் ஒரு 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. எப்படியோ ஷூட்டிங் பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், வரேன் மேடம். வாங்க. Sir, excuse me. Yes, come in. Good morning, Prithvi, Very good sir. morning, Sambat sir. How are you? I'm fine. I'm normal. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட ரசிகர்கள் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நான் குணமாகி வரணும்னு கோவில்ல காவடி எடுக்கிறாங்க சார். நிறைய ரசிகர்கள் பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டிருக்காங்க. அப்படியா? பிருத்வி சார், உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கல்ல. நேத்து கூட அவசரத்துல உங்ககிட்ட பேச முடியல. கூட்டம் வேற அதிகமா இருந்துச்சா, அதனால தான் சார் பேச முடியாம போயிடுச்சு. ஓகே ஓகே, நோ ஃபார்மாலிட்டிஸ். நமக்குள்ள என்ன, இப்பதான் அம்மா சிங்கப்பூர்ல இருந்து பேசினாங்க. அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் அம்மாவை பார்க்க வந்துட்டாங்களா? பிருத்வி எப்படி இருக்காரு, எப்ப டிஸ்சார்ஜ் ஆகுறாரு, ஷூட்டிங் எப்பன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்களா சார்? எனக்கு புரியுது பிருத்வி சார். நீங்க முழுக்க ரெக்கவர் ஆகுங்க. டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் சொல்றாங்களோ அப்போ வீடு திரும்பினா போதும். அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தேவைப்பட்டா ஷூட்டிங் கூட ஒரு 4-5 நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். கவலையா? எனக்கா? நான் எதுக்கு கவலைப்படணும்? Why I have to worry? என்னோட ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும், உங்களை மாதிரி சுபாஷ் மாதிரி ஆட்கள் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் கவலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஷூட்டிங் ஒரு 10 நாள் தள்ளி வச்சுக்கலாம். அதான் நல்லா இருக்கும். அப்படியா சார்? நீங்க சொல்லிட்டா சரிதான் சார். அப்படியே வச்சுக்கலாம் சார். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. சார் வணக்கம் சார். எப்போ சார் வந்தீங்க? எப்போதான் வந்தேன். தம்பி பார்த்துட்டீங்களா? சாரை பார்த்து பேசிட்டேன். சரிங்க சார், வாங்க. பத்து நாள் ஷூட்டிங்க தள்ளி வைக்கணுமா? வாங்கின பணத்துக்கு யாரு வட்டி கட்டுறது? என்ன காலி பண்ணிடுவான் போல இருக்கே கடவுளே.